ஆமா, என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு உயிர் பரிசோதனை. அது ஒரு மனிதன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னா, பெருவிரல் இருக்கு இல்லையா, இடகலை பிங்கலை, இந்த நாடி நரம்பு, முக்கியமான 2 நாடி சூட்சுமமா இருக்குது. இன்விசிபிள், விசிபிள் கிடையாது, அது இன்விசிபிள். அப்படி போய் ஒரு கத்திரிக்கோள் மாதிரி மாறி இடது காலுக்கு வருது. இப்போ அமாவாசை என்ன பாருங்க, தறிப்பட்டையில லீவ் விட்டுருவாங்க. ஏன்னா பெருவிரல்ல அடிப்படக்கூடாது. அந்த மாதிரி அடிபட்டுச்சுன்னா அவருக்கு வறுமை புள்ளியாது, அதில் உயிருக்கு ஆபத்து ஆகிடுது. அதனால உயிர் பரிசோதனை பண்ணுறதுக்கு கை காலை கட்டி போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் அந்த நாடி 2 ஒன்றா சேர்ந்து இருக்காது. இவருக்கு உச்சியில் இங்கே வந்து வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி உச்சியிலையும் வலி எடுக்கிறது தெரியலைங்கும் போது ஒரு காசு ஒன்று ஒட்ட வைப்பாங்க, நெத்தி காசு. இவங்களே வலி ஏற்படுத்தி விடுறது. அந்த வலிக்கு அவர் எந்திரிக்கவே இல்லை. புரியுதுங்களா? அப்போ இந்த தாடை இறங்கிக்கும், ஆண் வாய் திறந்திருக்கும். அப்போ மண்டையோடு சேர்த்து கட்டும்போது அவருக்கு பிராணன் தான் போயிடுச்சே, இந்த வாய் வழியாக சுவாசிப்போம் அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சி படுத்து கட்டெல்லாம் பிச்சு போட்டு எந்திரிச்சிட மாட்டாராங்கிற ஒரு ஏக்கம், நம்பிக்கை. சரி, கட்டுக்கும் இவர் எந்திரிக்கல. கடைசி என்ன பண்ணுறாங்க, உயிர் இருக்குதா இல்லையா, சரிப்பா குளிப்பாட்டுப்பா, குளிப்பாட்டு, தண்ணி தண்ணியாக ஊற்று, மனசை எந்திரிக்கான ரோமகாலங்கள் சிலுக்குதா இல்லையான்னு பாரு. ரோமகாலங்களும் சிலுக்கலையா, என்ன பண்ணு, அட்ரா மோளத்தை, அந்த சத்தத்துக்காக எந்திரிக்கானா இல்லையான்னு பார்ப்போம். டொங்கு டொங்குன்னு பிடிச்சி பிச்சு எடுக்கிற மோளத்துக்கு. அப்போ இவர் எந்திரிக்கல. வானவேடிக்கை விடு, அந்த சத்தத்துக்கு எந்திரிக்கல. இந்த பூ மாலை போகிறது எதுக்கு தெரியுமா, அந்த ஸ்மெல்லுக்காக அவர் எந்திரிக்கணும். இல்லைன்னா எருமை மட்டை விறகு பற்ற வச்சு யாரையா புகையை போட்டது அப்படின்னு எந்திரிக்கணும். அதுக்கும் எந்திரிக்கல அவர். வானவேடிக்கும் எந்திரிக்கல. இத்தனை பரிசோதனையும் ஃபெயிலியர் ஆகிட்டோம் நாம். கடைசியாக என்ன பண்ணு, தேர் போட்டுக்கிட்டே போ, இந்த பொறி பூவெல்லாம் இறைச்சிட்டு போ, இந்த பாதையில் தான் போயிருக்கிறாரு. ஒருவேளை நாளைக்கு உயிரோடு இருந்தால் அந்த பாதையை காமிக்கணும் அவருக்கு. புரியுதுங்களா? வழக்கப்பட்ட பாதை தான், இருந்தாலும் ஒரு டெத் ட்ராவல் வரைக்கும் போயிட்டு வந்தார் இல்லையா, அவருக்குள்ள ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதுக்காக இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் ஊற்றணும். எதுக்கு, குழி பறிச்சுட்டு இருந்தாருன்னா பலகீனமாக இருந்தால் பாலை ஊற்றி கூட்டிகிட்டு வரணும். உடன்பாலெல்லாம் ஊற்றக்கூடாது. ஆனால் இந்த பால் இல்லை, எது ஆவின் பால் இல்லை. ஆவின் பால் ஊற்றுனா அப்பவே முடிஞ்சிடறாரு. எதுக்குன்னா உரங்கள் நீ ஒரு சூப் ஒன்று பால் ஊற்றிட்டு போ அப்படின்னா அவர் முடிக்கிறதுக்கு தான் பால் ஊற்றுறோம். அந்த காலத்தில் பாலை ஊற்றலை, அவங்க வேற ஊற்றுனாங்க. தீர்த்த மாதிரி வந்து வேற, அதுக்குன்னு ஒரு காம்பினேஷன் இருந்தது. தேங்காய் பால் ஊற்றுனாங்க. அந்த தேங்காய் பால் ஊற்றுற வழக்கம் மறைஞ்சு தான், அதுவும் தேங்காய் பால் ஊற்றல, அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருந்தது. இந்த ப்ராசஸ் வந்து ஒரு சில இதில் சீக்கிரட்டாக மறைஞ்சு நிற்குது. அது இந்த பாலை ஊற்றி லாக் பண்ணு, ஒரு சவுண்டு கேட்கும், பாலை ஊற்றணும் நடக்குன்னு சொன்னால் முடிஞ்சுது. இன்னும் கிராமங்கள் ஒரு வழக்கம் இருக்குது. நீங்கள் குழிமாட்டில் பறிச்சுட்டு வர ஒரு ஆவாரம் செடியை நட்டு சொருவிட்டு வருவாங்க. எதுக்குன்னா இந்த பிராணவாயு உள்ளே போக்கிட்டு இருக்கட்டும்பா, அவருக்கு கேப் பண்ணி கொடு. அவர் ஒருவேளை நாளைக்கு வந்துட்டாருன்னா பால் ஊற்றும் போது கூட்டிகிட்டு வந்துடலாம். நாளைக்கும் வரலையா, இந்த டீகம்போஸ் ஆகணும் இந்த பாடி 9 நாள் ஆகும். 11ஆம் நாள் காரியம் வச்சுக்கோ, 9 நாள் ஆயிரும். 11ஆம் நாள் காரியம் பண்ணு, இல்லை 16 பண்ணு, அதுக்கப்புறம் விட்டுட்டு வேலையை பாரு. இவர் இனிமேல் வரமாட்டார். சரி, அங்கே பானை உடைக்கிறாங்க இல்லையா, 3 ஓட்டை 4 ஓட்டை போடுறது ஏன் பிரச்சனை? என்ன 2 தான் போடு. நீங்கள் சடங்குல தான் நமக்கு சயின்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த 3 ஓட்டையை புரிஞ்சுக்காமலாரு அவர் செத்து போயிட்டார். 3 ஓட்டை என்ன நீ தெரிஞ்சுக்கிட்டா சாக மாட்டேன். சரி, அந்த 3 ஓட்டை என்ன? இடகலை பிங்கலை சுழுமுனை. அதாவது இடகலையிலையும் பிங்கலையிலையும் மாறி மாறி நின்றுட்டு இருக்கிற ஓடிட்டு இருக்கிற இந்த காற்றை நீ சுழுமுனைக்கு ஏற்றிட்டீங்கன்னா உனக்கு மரணம் இல்லைங்கிறாங்க. இந்த 3 ஓட்டை வேற எந்த பொருள் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். அதனால தான் தேங்காய் முதல்ல உடைச்சி வைக்கிறான். இந்த 3 ஓட்டையை காமிக்கிறதுக்கு தான் முதல்ல தேங்காய் உடைக்கிறதுக்கு. தேங்காய் உடைச்சிடலாமா, சொந்தக்கார முக்கியமான ஆளுங்க யார், தேங்காய் உடை. அந்த இடத்துல தேங்காய் உடைச்சி வச்சு இந்த 3 ஓட்டை இவர் கவனிகளை தவறிட்டாருமாங்க. செத்துட்டாருன்னு சொல்றாங்களா? தவறிட்டாரு. என்ன தவறிட்டாரு? இந்த 3ஆவது ஓட்டைக்கு காது செலுத்தாம தவறிட்டாரு. புரியுதுங்களா? அப்போ இங்க தேங்காய் பழம் உடைக்கும் போதும் நீ கவனிக்கல, நீ வரதுக்கு லேட்டா போச்சு, சுடுகாடுக்கு தான் வரப்போறோம் அப்படிங்கும்போது என்ன பண்ணாரு, பானையில 3 ஓட்டை போட்டு காமிச்சாங்க. இதை பார்த்து கவனிச்சுக்கோ, இந்த காற்றை வந்து நீ சுழுமுனைக்கு ஏத்துட்டீங்கன்னா உனக்கு மரணம் இல்லை. நமக்கு அது புரியல. அதாவது அங்க சொல்ற ஒரு 2 வார்த்தை, சொர்க்கம் சேரு வைகுந்தம் சேரு சாமி பாதம் சேரு.
சொர்க்கம் சேரு, வைகுந்தம் சேரு, சாமி பாதம் சேரு. ஆனா இவங்க என்ன சொல்றாரு? சொக்கஞ்சோறு, சிவஞ்சோறு, சாமி பாதம் சோறு. இப்படிதான் சொல்லிட்டு சொக்கஞ்சோறு, சிவஞ்சோறு, சாமி பாதம் சோறுன்னா யாருக்கு புரியும்? நான் 4 பேர் கூப்பிட்டு சத்தம் போட்டீங்க, அப்படி இல்லையா? அது சொர்க்கம் சேரு, வைகுந்தம் சேரு, சாமி பாதம் சேரு. அப்படி சாமி பாதம் சேரணும் அப்படின்னு சொன்னா இடகளையும் பிங்களையும் சுழுமணியில கொண்டு போய் நிறுத்தினீன்னா இந்த மரண குழிக்கு வரமாட்டேன். அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் மண்ணு. எப்ப மண்ணுக்கு போறானோ அப்பதான் வாயில மண்ணு விழுகும். மண் வாயில மற்ற நேரத்தில் விழுகுதா? விழுகிறது இல்லையா? அரியும் சிவனும் ஒண்ணுன்னு தெரியாதவன் மண்ணு குழிக்கு போயிடுறான். மண்ணு குழிக்கு போன வாட்டி அவன் வாயில மண்ணு விழுகுது. இப்ப அரி யாரு, சிவம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரு ஹரி, இவரு ஹரன், சிவம்.